Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahirabbil alamin. Assalatu wassalamu ala rasulil karim wa ala alihi washabbihi ajma'in amma ba'd. Ya Allah rabbul alamin. Demikian நம்முடைய நாட்களில் நாம் செய்த நன்மைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக. நான் செய்கின்ற துஆக்களை எல்லாம் அங்கீகரிப்பானாக. ரமலானுடைய நாட்களில் அமர்கின்ற எல்லா செயல்களை பரப்பர்களையும் ஞானத்துகளை முழுமையாக அடைந்து இதை அனுபவிக்கக்கூடியவர்களாக நாம் அனைவரையும் மாற்றிடுவானாக. ரமலானுடைய நாட்களில் தொழுகையின் வழியாக நாம் ஓதுகின்ற கேட்கின்ற எல்லா வசனங்களுக்கும் நிரப்பமான நன்கொடைகளை எல்லாருமான நம் அனைவருக்கும் தகவல் தெரிவானாக. இன்றோடு தொழுகையில் கிட்டத்தட்ட 11 ஜுசுகளை நிறைவு செய்திருக்கின்றோம். சூரா தௌபா ஓதி முடிக்கப்பட்டு, சூரா யூனுஸ் அதுவும் ஓதி முடிக்கப்பட்டு, சூரா ஹூதினுடைய 30 வசனங்களை நிறைவு செய்திருக்கின்றோம். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஓதப்பட்டது. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்ட வரலாறெல்லாம் ஓதப்பட்டது. ஃபிரௌன் கடைசி நேரத்தில் மூழ்கும் பொழுது ஃபிரௌன் சொன்னாங்க, மனுஷர வேதங்கள் எந்த இறைவனை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த இறைவனை நாம் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு மூழ்க போகிற அந்த நேரத்தில் மூழ்கியாச்சு. கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபிரௌன் இதை சொல்லலாம். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஃபிரௌன்கிட்ட கேட்குறாங்க, நாள் ஆனால் இப்போ தான் உனக்கு திறந்துருச்சா பக்கத்து அசைகிற நண்பர்கள் இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக நீ மாறு செஞ்சிருந்த அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வரலாறுலாம் மூலப்பட்டது. அதே மாதிரி நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா எந்த கூட்டத்திற்கும் அதாவது இறங்கும் பொழுது திருந்துனா எந்த கூட்டத்தையும் அல்லாஹ் தருகிறார். அதாவது இறங்குவதற்கு முன்னாடி பாவ மன்னிப்பு தேடி திருந்திய கூட்டங்கள் உண்டு. ஆனால் கண்முன் முன்னாடி அதாவது இறங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது திருந்திய கூட்டத்தினர்கள் யாருன்னு சொன்னால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் மட்டும்தான். வேறு எந்த கூட்டத்துக்கும் அல்லாஹ் தான் அந்த இதை கொடுக்கல. அந்த விஷயங்கள் எல்லாம் ஓதப்பட்டது. அதே மாதிரி நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு கொஞ்சம் ஓதப்பட்டது. நிறையா வரலாற்று சம்பவங்களுக்கு மத்தியில் இன்றைக்கி நாம் இருக்கிற ஒரு வசனம் என்னன்னு சொன்னோம். குர்ஆன்ல எல்லாம் இன்றைக்கி அந்த வசனம் ஓதப்பட்டு கரெக்டாக 12வது ஜுஸு ஆரம்பத்தில் வரும் அந்த வசனம். மமாமின் தாகத்தின் ஃபில்லர்த்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. அதாவது பூமியில் இருக்கின்ற எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹ் தஆலா ரிஸ்க் கொடுக்கின்ற விஷயத்தை தன் மீது கடமையாக்கி கொண்டான். அல்லாஹ் மேலே கடமை எல்லாத்துக்கும் ரிஸ்க் அளிக்கிறது அப்படின்னு. அந்த ரிஸ்க்கு சம்மந்தமாக ஒவ்வொரு வருஷமும் அது சம்மந்தமாக பேசுகிறோம். நாம் எந்த அளவுக்கு ரிஸ்க்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நாம் ரிஸ்க்குனா என்னென்னு விளங்கி வச்சுருக்கிறோம், நாம் எந்த அளவுக்கு விளங்கி இருக்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு எந்த அளவுக்கு விளக்குனாங்க, ரிஸ்க்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சஹாபாக்களும் நபிமார்களும் எப்படி ரிஸ்க்கை பார்த்தாங்க அப்படின்னு நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கவே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில் நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது ஃபைதன் தையல் ஒரு பறவை என்ன செய்யுதுன்னு சொன்னால் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க சஹாபாக்கள்கிட்ட, அந்த பறவை என்ன சொல்லுதுன்னு தெரியுமா அப்படிங்கும் பொழுது அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ் ரசூலுக்கும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மட்டுமே தெரியும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அந்த பறவை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்ட்ட பேசுது அந்த பறவை, அதுஹப்த பசரி என்னை அல்லாஹ் என்னுடைய பார்வையை நீ போக்கிட்ட. அந்த பறவை குருட்டு பறவை, அது அல்லாஹ்ட்ட பேசுது, அல்லாஹ்வே என்னுடைய பார்வையை நீ போக்கிட்ட, வஜஅல்தனி அஅமா என்னை குருட்டு பறவையை நீ ஆக்கிட்ட ரப்பே. அப்போ எனக்கு இப்போ பசிக்குது, ஃபர்சுகுனி எனக்கு ரிஸ்க்கு கொடு அப்படின்னு அந்த பறவை சொல்லுது அப்படின்ன மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னால், எங்கிருந்தோ ஒரு வெட்டுக்கிளி என்ன செய்யுதுன்னு சொன்னால் கரெக்டாக பறந்து அந்த பறவையினுடைய வாயில உட்காருது.
இதை பார்த்த உடனே மறுபடியும் அந்த பறவை அந்த வெட்டுக்கிளியை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சவுண்டு விடுது. அப்போ இதை பார்த்த சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் அந்த ஆச்சரியத்தோடு கேட்குறாங்க, அல்லாட்ட ரிஸ்க்கு கொடு அப்படின்னு அல்லாட்ட கேட்ட உடனே என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஒரு வெட்டுக்கிளி எங்கேருந்தோ பறந்து வந்து அந்த பறவையினுடைய வாயில மாட்டிக்குது. சாப்பிட்ட உடனே அது என்ன செய்யுதுன்னா மறுபடியும் கத்துது. அப்போ சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, யார சொல்ல இப்போ என்ன சொல்லுது அந்த பறவை அப்படிங்கும் பொழுது அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்போ அந்த பறவை என்ன சொல்லுதுன்னா அல்ஹம்துலில்லாஹி அல்லதி லா யன்ஸா மன் தக்கரஹு. பாருங்க, அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த பறவை என்ன சொல்லுதுன்னா, நான் அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்ட உடனே எனக்கு ரிஸ்க் கொடுத்த, அல்லாஹ்வை நினைவு கூறியவுடன் எனக்கு ரிஸ்க் அளித்த ரப்புக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக அப்படின்னு அந்த பறவை துவா செய்கிறது அப்படின்னு நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் ஹதீஸில் சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, லவ் தவக்கல்தும் அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி, அல்லாஹ் தஆலாவின் மீது உண்மையான தவக்குல் ரிஸ்க் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க வச்சீங்கன்னு சொன்னா ருசிக்குதும் கமா ருசிக்க தயிர், பறவை எப்படி உணவளிக்கப்படுகின்றதோ அதே மாதிரி நீங்கள் உணவளிக்கப்படுவீர்கள் அப்படின்னு நாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தவக்குல் நம்மள்ட்ட இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பாக நமக்காக வேண்டி எழுதப்பட்ட ரிஸ்க் எங்கிருந்தாலும் அதை நம்மை வந்தடையும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஹிஜ்ரத் செஞ்சு போறதுக்கு ஒரு 4 சஹாபிகள் போறாங்க ஹிஜ்ரத்து, அதாவது மக்காவில இருந்து மதீனாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. யாருக்கும் தெரியாம போற வழியில் என்னாச்சு சொன்னா கொண்டு வந்த உணவுப் பொருள்லாம் காலி ஆயிடுச்சு. அப்போ வந்த வழியில ஒரு ஆள் வர்றாரு, வந்தவர்கிட்ட இந்த மாதிரி மதீனாவில் போய் செய்தி சொல்லுங்க. அவர் முஸ்லீம் தான், அவரும் வேற ஒரு வேலையா மக்காவில் மதீனாவுக்கு போகும் பொழுது அந்த சஹாபிட்ட சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்லுங்க, நாங்கள் 3 பேர் வந்தோம், எங்களுக்கு வந்த உணவுலாம் காலி ஆயிடுச்சு, அதனால அங்கிருந்து ஏதாச்சும் உணவு கொடுத்து அனுப்ப சொல்லுங்க, நாங்கள் ரொம்ப பசியில இருக்கிறோம் அப்படிங்கும் பொழுது அப்ப அந்த சஹாபி போறாங்க. போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசலான்னு போகும் பொழுது அந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இன்று ஓதப்பட்ட தமாமின் தாபத்தின் ஃபில்லர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா அப்படின்ற ஆயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது பூமியில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளுக்கும் ரிஸ்க் கொடுக்கின்ற பொறுப்பை அல்லாஹ் தஆலா தன் மீது கடமையாக்கி கொண்டான் அப்படின்ற ஒரு மாசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத கேட்ட உடனே அந்த சஹாபி சொல்லலை, இந்த மாதிரி பசியோடு இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லலை. கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ ஒரு ஆள் ஒரு தட்டு நிறைய ஒரு தட்டு, அது மூடி இருந்த தட்டுக்குள்ள சில புகுசம் வலகம், சில ரொட்டி துண்டுகளும் சில இறைச்சி துண்டுகளும் உள்ள ஒரு தட்டு வந்து இவங்கள்ட்ட கொடுக்கப்படுது. கொடுக்கப்பட்ட உடனே சாப்பிட்டுட்டு நேராக மறுபடியும் ஹிஜ்ரத் செஞ்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே அந்த சஹாபியும் சொல்றாங்க, யாரும் சொல்லலாமா அத்தியவும் அஹசனம் இல்லம்மா, இவ்வளவு டேஸ்டான ரொட்டியையும் அந்த இறைச்சியும் நாங்கள் எங்கேயுமே சாப்பிட்டதில்லை யாரும் சொல்லலாம், அவ்வளவு டேஸ்டான உணவு எங்களுக்கு நீங்கள் எப்படி அனுப்பி வச்சீங்க? அப்போ ஏன்னா எங்கேயுமே அந்த டேஸ்ட் கிடையாத யாரும் சொல்லலாம், எப்படி எங்களுக்கு அனுப்பிச்சு வச்சீங்க அப்படிங்கும் பொழுது அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நான் அனுப்பலையே அப்படிங்கும் பொழுது அந்த தகவல் சொல்லி அனுப்பின ஆளை கூப்பிட்டு விடும் பொழுது ஆமாம் அது ஹதா என்று ரிஸ்க் இல்லா, அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நான் வந்து சொல்லலான்னு வரும் பொழுது இந்த வசனத்தை ஓதிக்கிட்டு இருக்கிறது நான் கேட்டேன். அப்போ நான் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சேன், யா அல்லாஹ் எல்லாருக்கும் ரிஸ்க் கொடுக்குறவன் நீ தான், அங்கே 2 பேர் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கும் நீ தான் ரிஸ்க் கொடுக்கணும் அப்படின்னு அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சு அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ரிஸ்கை கொடுத்திருக்கிறான் அப்படின்னு அந்த சஹாபி சொன்னதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரலாறுகளில் வரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தூர்சினா மலையில் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ அல்லாஹ் தஆலா சொல்லுவான், மூசாவை நேராக ஃபிரௌன்கிட்ட போய் இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்லுங்க அப்படிங்கும்போது உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நம்ம இப்பவும் ஆள அம்ரி யாரு, எல்லாம் நான் மூசா அலைஹிஸ்ஸலாமோட குடும்பத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் நான் போகிறதுக்கு ரெடி, ஆனால் என் குடும்பத்தாருக்கு ரிஸ்க் கொடுக்குற பொறுப்பை யார் ஏற்றுக்கு, யார் அதை பார்த்துப்பா அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் பேச்சுவாங்க கேட்டுடுறாங்க. உடனே அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான்னா, மூசாவே பத்திரிக்கையா சாக்கலாம், ஒரு பாறை இருக்குது, அந்த பாறையை நீங்கள் அடிக்கணும், அடித்தா அந்த பாறை குழக்குது, உள்ள இன்னொரு பாறை இருக்குது, அதையும் அடிங்க, அடித்தா பாறை குழக்குது, இன்னொரு உள்ள ஒரு பாறை இருக்குது, 3 தடவை பிளக்கப்பட்டு 3வது தடவை பிளக்கப்படும் பொழுது ஃபைதான் ஃபீஹி தூதத்துன் வஃபி ஃபம்மிஹா பரகத்துன் ஹதரா, 3 பாறைக்குள்ள ஒரு புழு ஒன்று இருக்குது, வஃபி ஃபம்மிஹா அந்த புழுவினுடைய வாயில வரகத்துன் ஹதரா ஒரு பச்சை நிற இலை இருக்குது, அந்த பச்சை நிற இலையை அந்த புழு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. அப்போ அல்லாஹ் தஆலா கேட்டானா, இவ்வளவு பாறைகளுக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த புழுவிற்கு ரிஸ்க் கொடுக்கின்ற இறைவன் உங்களுடைய குடும்பத்துக்கு ரிஸ்கை தரமாட்டானா அப்படிங்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சு எல்லாம் தெரியாமல் கேட்டுட்டேன், நீ நான் என்னுடைய வேலையை ஃபிரௌன்ட்ட நான் போகிறேன் அப்படின்னு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக வரலாறுகளில் உண்டு. நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ரிஸ்க்கை போய் நாம் எங்கேயுமே குர்ஆன் அல்லாஹ் தஆலா
அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தேடுங்கன்னு எங்கேயும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லல. அல்லாஹ்வுடைய கருணையிலிருந்து தேடுங்க. அவங்களுக்கும் வபுத்தகும் ஃபல்லில் இல்லா, தொழுக முடிஞ்சிருச்சுன்னா அல்லாஹ்வுடைய கருணையை தேட நீங்க போங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கானே தவிர ரிஸ்கில இருந்து சாப்பிடுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கானே தவிர எங்கேயுமே அல்லாஹ் தஆலா ரிஸ்கை தேடுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்லல. ரிஸ்க் அப்படின்றது நம்ம ரிஸ்கை தேடுறதை விட நம்மள ரிஸ்க் தேடிக்கிட்டு இருக்குது. ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன ரிஸ்க தத்லுபுல் அப்த, ஒரு அடியானை ரிஸ்க் தேடிக்கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்குன்னா கமா தத்லுபு அஜ்லுஹு, எப்படி நம்மளுடைய மரணம் எங்கிருந்தாலும் நம்மளை என்ன செய்யும் அல்லாஹ் தஆலா, மரணம் நம்மளை எப்படி தேடிக்கிட்டே இருக்குமோ அதே மாதிரி நமக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நிர்ணயம் செய்திருக்கின்ற ரிஸ்க் நம்ம எங்க போனாலும் அது நம்மை வந்தடையும் அப்படின்ற எண்ணம் நம்ம உள்ளத்துல ஆழமா இருக்கணும். இதுதான் ரிஸ்க் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நாம கொள்ள வேண்டிய ஈமான். நாம ரிஸ்கை தேட தேவையில்லை, நமக்கு முயற்சிகள் வேண்டும். நமக்கான ரிஸ்கை அல்லாஹ் தஆலா என்ன நம்மளுடைய கவாக்கத்தில் எழுதி இருக்கிறானோ அது நிச்சயமாக நம்மை வந்தடையும் அப்படின்ற எண்ணத்தோடு இது செய்யணும். ரிஸ்க்குக்காக முயற்சிகள் செய்ய வேண்டும். ஹதீஸ்ல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, மன்ஜா, ஒரு ஆள் பசியோடு இருக்கிறார், ஃபகதமுஹு அனின்னாஸ், அந்த பசியை மக்கள்கிட்ட போய் கேட்காம என்ன செஞ்சிடறாருன்னு சொன்னா மறைச்சிடுறாரு. ஒரு பசியோட இருந்து மக்களிடத்தில் கையேந்தாமல் என்ன செய்யறாருன்னு சொன்னா அந்த பசியை அல்லாஹ் தஆலாவிடத்தில் முறையிடுகின்றார். அதாவது மக்கள்கிட்ட நான் பசியோட இருக்கேன், எனக்கு வேணும்னு எந்த தேவையும் போய் கேட்காம அதை மறைச்சி தேவையுள்ளவராக இருந்தும் அல்லாஹ் தஆலாட்ட என்ன செய்யறாருன்னு சொன்னா முறையிடுகின்றார். அப்படி முறையிடுகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கான ஹக்கன் அலல்லாஹி, அல்லாஹ்வின் மீது கடமை, ஐயஃப்தஹலு ரிஸ்க சனதி மின் ஹலால், மக்கள்கிட்ட எந்த விஷயத்தையும் கையேந்தாமல் அல்லாஹ் தஆலாவிடத்தில் தன்னுடைய தேவைகளை முறையிடுகின்ற பொழுது ஒரு வருடம் ஹலாலான ரிஸ்கினுடைய கதவுகளை அந்த நபருக்கு அல்லாஹ் தஆலா திறந்து விடுவதை தன் மீது கடமையாக்கியுள்ளான் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தௌராத்துல இப்படி ஒரு விஷயம் எழுதப்பட்டிருந்துச்சு. என்னன்னா, இன்ன சமா கும் ஃபில் மாய், தண்ணீர் இருக்கக்கூடிய மீன், அதே மாதிரி தமரத்துன் ஃபி ஷஜரி, மரத்தில் இருக்கக்கூடிய பழங்கள், என்னென்ன உணவுப் பொருட்கள் எல்லாம் இருக்கின்றதோ எல்லா பொருட்களின் மீதும் இல்லா மக்தூபுன் அலைஹி இஸ்முன் யகுலஹா, தண்ணீர் இருக்கக்கூடிய மீனா இருக்கட்டும், எல்லா உயிரினங்கள் என்னென்ன இருக்குதோ அந்த எல்லா விஷயங்களின் மீதும் யார் யார் அதை சாப்பிட போறாங்க அப்படின்ற பெயர்கள் அந்த விஷயத்தின் மீது எழுதப்பட்டுள்ளது. ஒரு பழம் நாம் சாப்பிட போறோம்னா அந்த பழத்தின் மீது நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்கின்றது. அது இறைச்சியாக இருக்கட்டும், பழங்களாக, காய்கறிகளாக, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்மை வந்தடைகின்றதோ அது அனைத்திலும் நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்ற விஷயத்தை தௌராத்தில் என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா அல்லாஹ் தஆலா எழுதி வச்சிருக்கிறான். இந்த ரிஸ்க் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் நம்முடைய கவனம் அல்லாதவற்றின் மீது ஒரு பொழுதும் போய்விடக்கூடாது. நபி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தெரியும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்னு சொன்னா பைத்துல் முகத்தஸ்ல ஒரு ஓரமா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இபாதத் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல அல்லாஹ் தஆலா அந்த சீசன்ல இல்லாத பழங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா ரிஸ்கா கொடுத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்துல இருந்து ரிஸ்க கொண்டு வருவாங்க. அதே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிரசவமாகி அந்த குழந்தை பெற்றெடுக்கின்ற அந்த தருணம் வரும் பொழுது அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சானா, ஊசி இலைக்க நீங்க வெளியே போய் அங்க ஒரு பேரிச்ச மரம் இருக்கும், அந்த மரத்தை குலுக்கணும், அதுல இருந்து பழம் விடும், அதை நீங்க எடுத்து சாப்பிடணும் அல்லாஹ் தஆலா சொன்னாங்க. மற்ற நேரத்துல அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல இருந்து ரிஸ்க் இறக்குறான். ஆனா இந்த நேரத்துல மட்டும் அல்லாஹ் தஆலா போய் நீங்க வெளியே மரத்தை குலுக்கணும், அங்க பேரிச்சம்பழம் துசாக்கி தாளைக்கு ஒருத்தப்பன் ஜனியா அங்க வந்து உங்களுக்கு ஈரமாக உள்ள பேரிச்சம்பழம்லாம் விடும், அதை நீங்க சாப்பிடணும் அல்லாஹ் தஆலா சொன்னான். இந்த விஷயத்துல தஃப்சீர்ல ஒரு விஷயத்தை எழுதுறாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சொர்க்கத்துல இருந்து யோகவே பொறுத்த ரப்புல் ஆலமீனுக்கு கர்ப்ப காலத்திலேயே அல்லாஹ் தஆலா வெளியே போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னான்றதுக்கான காரணத்தை எழுதும் பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு கட்டத்துல நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை வயிற்றில் சுமக்குகின்ற பொழுது அந்த ரிஸ்க் சொர்க்கத்திலிருந்து வந்த நேரம் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா அல்லாஹ்வின் பக்கம் அவங்களுடைய கவனம் இருந்துச்சு. ஒரு தடவை தன்னை வயிற்றில் சுமக்கின்ற ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மேல ஆசைப்பட்டு என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா கவனத்தை தன்னுடைய மகன் மீது திருப்பிட்டாங்க. சரி, இவ்வளவு அழகான பையன் குழந்தைய நான் பெற்றெடுக்க போறேன், இவ்வளவு அந்த அல்லாஹ்வுடைய கவனத்தில் இருந்து தான் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தையின் மீது கவனத்தை திசை திருப்பியதனால் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான்னு சொன்னா அது வரைக்கும் சொர்க்கத்திலிருந்து கொடுத்த அல்லாஹ் நீங்க போய் வெளியே போய் அந்த மரத்துல இருந்து எடுத்து சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி அல்லாஹ் தஆலா சொன்ன. நபிமார்களுடைய வாழ்க்கையில் இப்படித்தான் ரிஸ்க் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நாமும் சரி நபிமார்களும் சரி ஒரு பொழுதும் அல்லாஹ்வினுடைய கவனத்தில் இருந்து அல்லாஹ் தான் ரிஸ்க் கொடுக்க
கொடுக்கக்கூடியவன் அப்படின்ற விஷயத்துல உலகத்துல இருக்கக்கூடிய எந்த விஷயத்தின் மீது கவனத்தை திசை திருப்பினாலும் அது நம்ம மீது அல்லாஹ் வழங்குகின்ற ரிஸ்க்குக்கு ஒரு தடையாக அமைந்துவிடும் என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஆத்தமுல் அசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இறைநேசர் அவரு ஹஜ்ஜிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த பிள்ளைகளை ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, அந்த பிள்ளை சொல்லுது, சரி தான் நீங்கள் ஹஜ்ஜிக்கு போகலாம் அப்படின்னு. நான் ஒன்றுமே இல்லை, ஹஜ்ஜிக்கு போகணும் ஆசைப்பட்றேன், நீங்கள் போங்க, எரிசுக்கல் எல்லாம் அவங்களுக்கு ரிஸ்க்கு கொடுப்பான். சரிம்மா, வீட்டில் அவங்க கிட்டத்தட்ட ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு 4-5 பசங்க, 3 பொம்பளை பிள்ளைங்க, 2 பசங்க, மனைவி, இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஹஜ்ஜிக்கு போகலான்னு முடிவு எடுத்துருக்கிறாங்க. இப்போ ஹஜ்ஜிக்கு போனால் நீங்கள் போங்க, எல்லாம் அவங்களுக்கு ரிஸ்க் கொடுப்பாங்க. இல்லைம்மா, வீட்டில் எதுவுமே கொடுக்கல, அது எரிச்சுக்கணும், எங்களுக்கு அல்லாஹ்தால வந்து ரிஸ்க் கொடுப்பான் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 3 நாளைக்கு தேவையான பொருளை மட்டும் குடும்பத்தாரர்கள்ட்ட கொடுத்துட்டு இந்த ஆத்தமுல் அஸம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்யறாங்கன்னா ஹஜ்ஜிக்கு போறாங்க. 3 நாளைக்கு உண்டான பொருள் இவங்க கையில எதுவுமே இல்லை. ஹஜ்ஜிக்கு புறப்பட்டு போகின்ற வழியில இவங்களுக்கு முன்னாடி ஹஜ்ஜிக்கு ஒரு கூட்டம் போய்கிட்டே இருக்குது. போய்கிட்டே இருக்கும்போது அந்த கூட்டத்தினுடைய தலைவரை லதஅத்தில் அக்ரப், ஒரு தேர் என்ன செஞ்சிருதுன்னு சொன்னா அந்த கூட்டத்தினுடைய தலைவரை கடிச்சிருது. கடிச்ச உடனே அந்த மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அன்னைக்கு வாதி யாராச்சும் ஒரு ஆள் வந்து இந்த நபருக்கு மருத்துவம் பார்க்கணும் அல்லது குறைந்தபட்சம் சில வசனங்களை ஓதி இவருக்கு என்ன செய்யணும், ஷிஃபாவை கொடுக்கணும் அப்படின்னு உடனே தேடினா அந்த விஷயங்கள் குறித்த அறிவை யார்கிட்ட இருக்குன்னா ஆத்தமுல் அஸம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்ப போறாங்க, போன உடனே சில வசனங்களை ஓதி அந்த சுல்சலாஜி சொன்ன அந்த துவாக்கள் எல்லாத்தையும் ஓதி பார்த்த உடனே அந்த நபர் என்ன செஞ்சிட்டான்னு சொன்னா குணமடைஞ்சிட்டாரு. குணமடைஞ்ச உடனே அந்த தலைவர் சொன்னார், அப்பா நீ ஹஜ்ஜிக்கு போயிட்டு வர வரைக்கும் உனக்கான எல்லா செலவுகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு உடனே அந்த ஆத்தமுல் அஸம் ரஹ்மத்துல்லாஹி எல்லாட்ட துவா செய்யலாம். ஆதாமின் தத்பீரிக்க இலையானா, எனக்கான விஷயத்தை என் கண் முன்னாடி நீ காட்டிட்ட, ஃபரினி தத்பீரிக்க அலாஹ்லி, என் குடும்பத்தார்களுக்கு நீ தான் ரஸாக், நீ தான் ராசிக்கு, அதனால அவர்களுக்கான விஷயத்தை நீ எனக்கு காட்ட வேண்டும் ரப்பே அப்படின்னு ஆத்தமுல் அஸம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி துவா செஞ்சிடறாங்க. 3வது நாள் அன்னைக்கு அந்த எந்த பிள்ளை, அதை எந்த பொம்பளை பிள்ளை வந்து அத்தாவை போயிட்டு வாங்க வழி இருந்துச்சோ அந்த பொம்பளை பிள்ளைகள் எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அம்மா என்ன சொன்னால் அரிசிக்கு நல்லா அரிசிக்கு கொடுப்பான்னு சொன்னால் 3 நாள் ஆகும்போது இருந்தது எல்லாம் காலி ஆயிடுச்சு, இன்னையோட நம்மள்ட்ட சாப்பிட்றதுக்கு உணவுக்கு மற்ற எதுக்குமே ஒன்றுமே கிடையாது அப்படிங்கும் பொழுது அப்போ அந்த பெண் பிள்ளைக்கு சொல்லிச்சான், அபூனா ஆதா, அந்த பெண்பிள்ளை பிள்ளை மற்ற பிள்ளைங்களை பார்த்து சொல்லுது, அபூனா ஆதா ரஸாக்கு நம்ம ஆக்கில் ரிஸ்கி, நம்முடைய தந்தை இருக்காரு அவரு ரஸாக், ரஸாக்னா அல்லாஹ் மட்டும்தான் பேர், அவரு ரஸாக்கா அல்லது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ரிஸ்கை சாப்பிடக்கூடியவர் நம்ம தந்தையா அப்படின்னு மற்ற பிள்ளைகள்கிட்ட கேட்கும் பொழுது அப்போ மற்ற பிள்ளைகளான்னு சொல்றது அல்லாஹ் மட்டும்தான் ரஸாக், அவன் தான் ரிஸ்க் அளிக்கக்கூடியவன், நம்ம தந்தை யாருன்னு சொன்னா அல்லாஹ் கொடுத்த ரிஸ்கை சாப்பிடக்கூடியவர் அப்படின்ன உடனே அந்த பொம்பளை கூட சிரிக்குது. சிரிச்ச உடனே இதை பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது அன்று இரவுல அந்த வீட்டினுடைய கதவு தட்டப்படுகின்றது. தட்டப்பட்ட உடனே யாருன்னு கேட்டா அந்த நாட்டினுடைய அரசர் இரவு நேரத்தில் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா ரோந்து வந்திருக்காரு. ரோந்து வந்த உடனே அந்த அரசருக்கு தாகம் எடுத்திருக்கு. அப்ப அந்த கூட வந்த ஒரு ஆள் வந்து மாதிரி அமீருல் முஃமினீன், அதாவது நாட்டினுடைய தலைவர் வந்திருக்காரு, அவருக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு உடனே வீட்டில் வந்து தண்ணி எடுத்துட்டு போய் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அந்த அரசர் வந்து குடிச்சிட்டு இந்த தண்ணி ஆகிட்டு வந்திருக்குப்பா அப்படிங்கிறது இல்லை, இந்த மாதிரி ஆத்தமுல் அஸம் அப்படின்னு சொல்லக்கூடிய இறைநேசர்கள் வந்திருக்கு, அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறாரு, அந்த மக்கள் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க, இந்த மாதிரி மனைவி இருக்கிறாங்க, இத்தனை பிள்ளைகள் இருக்குது அப்படிங்கும்பொழுது அப்போ அந்த அமீருல் முஃமினீன் அந்த அரசர் வந்து சொல்றாராம், இந்த மாதிரி அந்த குடும்பத்தினர்களுடைய மவுத்து வரைக்கும் உண்டான விஷயங்களுக்கு, உணவு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அப்படின்றத அந்த குடும்பத்தார்கள்ட்ட போய் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு அந்த அரசர் சொன்னதாக அந்த இறைநேசனுடைய வரலாறுகளை எழுதுவாங்க. அப்படிப்பட்ட நம்பிக்கை நம்மிடத்தில் வருகின்ற பொழுதுதான் அல்லாஹ் தஆலாவை ரஸாக்காக ரிஸ்க் அளிப்பவனாக நாம் பார்க்க முடியும். இந்த ரிஸ்க் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நாம விளங்கியிருக்கோம் அல்லாஹ் எல்லா கொடுப்பான் அப்படின்ற விஷயத்துல. ஆனா தவக்குல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்த அளவிற்கு குறிப்பாக ரிஸ்க் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அல்லாஹ் மேல நம்முடைய தவக்குல் இருக்குது அப்படின்றத நாம யோசித்து பார்க்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் தவக்குல் ரொம்ப முக்கியம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ஒரு கணவன் மனைவி ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. அந்த கணவன் மனைவி அவங்க வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இந்த மாதிரி நபியே ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க கணவன் மனைவி, எங்களுக்காக அல்லாட்ட ரொம்ப ஏழ்மையில இருக்கு, கொஞ்சம் அல்லாஹ் வந்து எங்களுக்கு பரக்கத் செய்யணும், அதாவது செல்வம் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க அல்லாட்ட துவா செய்யுங்க அப்படின்னு உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் உடனே, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பழக்கம் என்னன்னு சொன்னா யார் என்ன கேட்டாலும் உடனே அல்லாஹ் தஆலாட்ட துவா செஞ்சிருவாங்க.
அப்போ உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் இந்த மக்களை, இந்த கணவன் மனைவி நீ கொஞ்சம் செல்வந்தர்களாக ஆக்கிவி. அப்போ அல்லாஹ் தஆலா சொன்னா, ஒரு வருஷம் தான் டைம், ஒரு வருஷம் 2 பேரையும் நான் நல்லா செல்வந்தர்களாக ஆள வைப்பேன். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த நிலைமையில இருக்கிறாங்களோ அதே நிலைமைக்கு மறுபடியும் திரும்பிடுவாங்க அப்படின்னு. உடனே சரி அப்படியாச்சும் ஒரு வருஷம் இருக்கட்டும் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சிடுறாங்க. இந்த கணவன் மனைவிக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத்தை கொடுக்குற நிறைய வியாபாரம், அவ்வளவு செல்வங்கள். இவங்க என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த செல்வங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வழிபோக்கர்கள் எங்க போவாங்களோ அங்க ஒரு கோட்டையை கட்டினாங்க. அந்த கோட்டையில 7 கதவுகள் இருந்துச்சாம். அந்த கணவன் மனைவி கட்டின கோட்டையில 7 கதவுகள் இருந்துச்சு. அந்த 7 கதவுகள் வழியா போறவங்க வர்றவங்க எல்லாத்துக்குமே 7 கதவுகள்ல அவங்களுக்கு தேவையான விருந்து உபசரிப்பை ஏற்பாடுகள் அந்த கணவன் மனைவி செஞ்சிருக்காங்க. ஒரு வருஷம் இப்படியே போகுது. ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு சொன்னா பார்க்குறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே இருக்கிறான். அல்லாஹ் தஆலா சொன்னா ஒரு வருஷம் தான் டைம்னு சொன்னா, ஆனா இவங்க என்னடான்னா ஒரு வருஷம் கழிச்சும் அதே மாதிரி இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா பழைய நிலைமைக்கு மாத்திரணும் தானே சொன்னான். மறுபடியும் இவங்க இப்பதே செல்வ செழிப்போட இருக்காங்களே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது, அப்போ அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னான்னா, மூசாவே அவர்களுக்கு ரிஸ்குனுடைய கதவுல இருந்து நான் ஒரே ஒரு கதவை தான் நான் திறந்தேன். ஆனா அவங்க அதை வச்சு என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா, என்னுடைய அடியாறுகளுக்கு ரிஸ்க் கொடுக்கின்ற அந்த விஷயத்துல 7 கதவுகள் என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா திறந்து விட்டுட்டாங்க. நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் கொடுத்து அதன் மூலமாக 7 கதவுகள் என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க திறந்து விட்டுட்டாங்க. என்னுடைய அடியாறுகளுக்கு இவ்வளவு தாராள மனசோட ஒரு அடியானே இப்படி கொடுக்கின்ற விஷயத்துல இருக்கிறான்னு சொன்னா, அடியான்களுடைய ரப்பாக இருக்கக்கூடிய நான் அந்த ரிஸ்கினுடைய கதவை மூடுவதற்கு நான் வெட்கப்படுகிறேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொன்னதாக வரலாறுகளில் எழுதுவாங்க. ரிஸ்க் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அல்லாஹ்வின் மீது உண்டான தவக்குலும் அல்லாஹ் கொடுக்கின்ற விஷயத்தை வைத்து பிற அடியாறுகளுக்கு நாம் எந்த அளவிற்கு கொடுக்கின்றோம், உதவி செய்கிறோம் என்கின்றதை அடிப்படையாக வைத்து தான் நம் மீது எழுதப்படுகின்ற ரிஸ்க் நம்மை வந்தடையும் என்பதுதான் இன்று ஓதப்பட்ட வசனங்களில் இருந்து நாம் தருகின்ற பாடங்களாக இருக்கின்றது. எல்லாம் உள்ள ரப்பல் ஆலமீன் இது போன்ற ஆயத்துகள் சொல்லித்தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதனுடைய அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.